ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரன் சோல் யூடியூப் சேனல். இப்போ வாங்க கேரளா ஸ்பெஷல் மாங்காய் புளிശ്ശേരി வைக்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன்னா அதோட ஸ்கின் ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு சட்டியில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி போதும். பழம் தண்ணி, அதனால் ஈஸியாக வெந்துடும். 1 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி போடலைன்னாலும் பரவாயில்லை, நான் கொஞ்சமாக கலருக்காக போட்டுவிட்டேன். அப்புறம் தேவையான உப்பு போட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கூட வேணாம், ஈஸியாக வெந்துடும் மாம்பழம். இப்போ அரைக்கிறதுக்கு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் தேங்காய் ஒரு பிடி ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன். நான் ஒரு ஆளுக்குள்ளே மாம்பழ புளிശ്ശേരി தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லாமே டபுளாக போட்டுக்கலாம். எவ்வளோ மாம்பழம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். மாம்பழம் வெந்துடுச்சு. இப்போ அது கூட ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலக்கி அதை லைட்டாக கொதிக்க விட்டால் மட்டும் போதும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதித்து பொங்க எல்லாம் வேண்டாம், லைட்டாக கொதிச்சா மட்டும் போதும். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கிறேன் நான். இது எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இதில் மாம்பழ புளிശ്ശേരിயில் தேவையான மட்டும் நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொதித்து ஆஃப் பண்ணி சூடெல்லாம் போனதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. நான் 1 கப்பு நிறைய தயிர் எடுத்துக்கிறேன். மாம்பழத்துக்கு தேவை அனுசரித்து தயிர் எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப்பு தயிர் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். இந்த புளிശ്ശേரியில் எல்லா சுவையும் இருக்கும். கசப்பு, உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தாளித்ததை புளிശ്ശേரியில் கொட்டிக்கலாம். இதை இப்படியே அடைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வீடியோக்காக உடனே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டேஸ்டியான மாம்பழ புளிശ്ശേരി ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். கூடவே ஏதாவது கொஞ்சம் காரமாக இருக்கிற ஃப்ரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.